ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடக்கம் என் வீடு. இந்த வீடியோவில் இன்றைக்கு மார்னிங் நான் என்னென்ன லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற ரொட்டீன் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் நான் எந்திரிச்சு வந்தப்போ என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருந்தது. நைட்டே நான் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ நல்லா க்ளீனாக இருந்தது. மார்னிங் நான் எந்திரிச்சு வந்தப்போ அந்த வெசல்ஸ்லாம் நல்லா ட்ரையாக இருந்தது. இந்த கார்னரில் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஃப்ரிட்ஜ்லேருந்து மார்னிங்கே நான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டேன். லெஃப்ட் ஓவர் சட்னி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக லஞ்சுக்கு கொண்டக்கடலை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நைட்டே நான் கொண்டக்கடலையை குக்கரில் ஊற வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குழம்பு வைக்கிற பிளானில் இருந்தேன். பட் ஆனால் இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டேன். கொண்டக்கடலை பிரியாணி மாதிரி செஞ்சிடலாம் ஒரே பாட்டில் அப்படின்ற பிளானில் நான் செய்ய போகிறேன் லஞ்சுக்கு. வாங்க நான் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு க்ரீன் டீ செய்கிறதுக்கு ஹாட் வாட்டரும், அடுத்ததாக இன்னொரு இதில் எங்களுக்கு காஃபி போடுறதுக்கு பாலும் காய்ச்சிட்ருக்கேன். இது ரெண்டும் நல்லா கொதிச்சு வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்லேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து வாட்டர் ஃபில் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஃபில் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு தண்ணி தாகடிக்கிறப்ப டக்குன்னு எடுத்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குக்கரில் ஊறிட்டு இருக்க கொண்டக்கல்லையை வாஷ் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா குக்கரில் நம்ம வேக வைக்கிறதுக்காண்டி தான் நைட்டே நம்ம வச்சுருந்தது. பட் ஆனால் இப்போ வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். அடுத்து இந்த கழுவி வச்சிருக்க பாத்திரத்தெல்லாம் அது இடத்துல மாற்றிடுறேன். அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சிருது. இப்போ நான் இதை டம்ளரில் சேஞ்ச் பண்ணி க்ரீன் டீக்கு ரெடி பண்ண போகிறேன். ஹாட் வாட்டரை டம்ளருக்கு நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ பேக் போட்டு ஒரு கார்னரில் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்லேருந்து வடிஞ்ச தண்ணியெலாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இந்த பேஸ்கெட்ஸ் கொஞ்சம் காய வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி மார்னிங் வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இப்போ நான் தொடச்சிட்டு அந்த இடத்துல இந்த பேஸ்கெட்ஸ்லாம் அப்படியே கவுத்து வச்சிட போகிறேன். கொஞ்சம் நேரம் காயட்டும். இந்த க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ பாலை நான் இப்போ எனக்கு காஃபி, பாப்பாவுக்கு காம்ப்ளான் கலக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே காஃபி தூளும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எனக்கும் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட பிரதர் இருக்காங்க அவங்களுக்கும் நான் காஃபி போட்டுட்டு பாப்பாவுக்கு காம்ப்ளான் கலக்கிறதுக்கு நாட்டு சக்கரை ஒரு டம்ளரில் போட்டு எடுத்து வச்சுறேன். காஃபி ரெடி ஆகிடுச்சு. நான் குடிச்சிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறேன். கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா தனியாக கழுவி எடுத்து வச்சதை ஒரு உரமாக வச்சுட்டேன். கொண்டக்கடலை பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாலாம் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டி பேஸ்ட் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணது என்கிட்ட இருக்கிறதுனால இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறப்ப வரக்கூடிய வேஸ்டேஜ்லாம் நான் பக்கத்துலேயே ஒரு மக் ஒன்று செப்பரேட்டாக அதுக்குன்னு வச்சு அதில் நான் டக்குன்னு எடுத்து போட்டுட்டு கடைசியாக சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை டஸ்ட்பினில் போட்டுருவேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இந்த கொண்டக்கடலை பிரியாணிக்கு தேவையான அரிசி ஒரு இடத்துல ஊற வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு விஸ்ட்டும் எடுத்து அதே பிளேட்டில் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் பாட்டில் ஆயில் சேர்த்து இந்த பிரியாணி நான் ரெடி பண்ண போகிறேன். ஆயில் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் நான் அன்றைக்கு பேடிஎம்மில் வாங்கினது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததை நீங்கள் ஸ்பைஸ் பாக்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை நான் இப்போ இந்த பேடிஎம்மில் வாங்கினேன். இந்த ஸ்பைஸ் பாக்ஸ்க்கு நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்பைஸ் பாக்ஸை அதோட பிளேஸில் வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கணும். அடுத்ததாக இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் பொடி, அது 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு மசாலாஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கணும். இது எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட அரிசி கொண்டக்கல்லையும் எடுத்துக்கிட்டு 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி அப்படின்ற விதத்தில் நான் ஒரு 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்து அதுக்குள்ளே 6 கப் அளவுக்கான தண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பு சமையலுக்கு எவ்வளோ தேவையோ அது கொஞ்சம் நம்ம பார்த்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு இதை மூடி வச்சு நான் வேக விட போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரே பாட்டில் நம்மளுக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடி ஆகிடும். அடுத்ததாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பர்னரில் வந்து தோசை கல் வச்சு அதில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வந்து நான் ஊற்றி அடுக்கி எடுத்து வச்சுக்க போகிறேன். தோசை ஊற்றிட்டு இப்போ வந்து சைட் பை சைடு வந்து நான் இதுக்கான சட்னி, தேங்காய் சட்னி இன்றைக்கி மார்னிங் ரெடி பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் ஓவர் சட்னி வந்து தக்காளி சட்னி இருக்குது. அது கூட நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேங்காய் சட்னிக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து நான் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேங்காய் துருவினது எப்போதுமே எனக்கு ஃப்ரீசரில் இருக்கும். பட் ஆனால் நேற்று வந்து காலி ஆகிட்டு, ஸோ இன்றைக்கி கட் பண்ணி தான் நான் எடுத்து அரைச்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேனர் வந்து ஃப்ரீ பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பிரியாணி 3 விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து இதுக்கான தாளிப்பு பண்ண போகிறேன். தேங்காய் சட்னியை தாளிக்கிறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சட்னிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம தாளிக்கிறப்போ வந்து ரொம்பவே அந்த வாசனை சூப்பராகவே இருக்கும். அது கூட வந்து நான் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணி அதை அப்படியே தாளித்து நம்ம தேங்காய் சட்னியில் ஊற்றிட்டா நம்ம தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானது ரெடி ஆகிடுச்சு. தோசை சைட் பை சைடு ஊற்றியாச்சு. தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நைட்டு லெஃப்ட் ஓவர் சட்னி, தக்காளி சட்னி இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் கூட லைட்டாக சூடு பண்ணி அதையும் சேர்த்து நான் வந்து டைனிங் டேபிளில் ஷிஃப்ட் பண்ணி நான் இப்போ மூடி வச்சிடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சைடிஷ்க்கு வெங்காய பொரியல் செய்கிறதுக்கு தேவையானலாம் நான் வந்து பேனில் தாளிச்சிட்ருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், நறுக்கின வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு உப்பு அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நறுக்கின வெண்டைக்காயும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி அதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் வந்து இதில் வந்து எப்போவுமே வந்து தண்ணி வந்து சேர்க்காதீங்க. வெண்டைக்காய் செய்கிறப்ப வெண்டைக்காயில் தண்ணி ஆட் பண்ணால் ஒரு பிசு தன்மை வந்து வரும். ஸோ அந்த கொலன்னு ஆகிடும் வெண்டைக்காய் பொரியலே. ஸோ நம்ம வந்து எண்ணெயிலே வந்து இதை வேக விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள் நீங்கள் இது கூட கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் வந்து நல்லா போயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்றத. சாதம் வந்து ஒட்டாமல் அப்படியே உதிரியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்றத. ரொம்பவே டேஸ்ட்டான கொண்டக்கடலை பிரியாணி லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பிரியாணி அரிசியில் செஞ்சீங்க அப்படின்னா வந்து இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட நான் வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சு லஞ்சுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய சாதம் அப்புறம் வெண்டைக்காய் பொரியலை வந்து எங்களுக்கு மதியானத்துக்கு தனியாக ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பேஷனில் போட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டக்கடலை குழம்புன்றதுனால கொஞ்சம் நிறையா ஊற வச்சுருந்தேன்ல. ஸோ அதில் கொஞ்சம் மீதி இருக்கிறத வந்து ஒரு பவுலில் போட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்கு பாப்பாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி வேஸ்ட்லாம் வந்து ஒரு மக்கில் போட்டு வச்சுருந்தேன்ல. இந்த மக்கில் இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் டஸ்ட்பினுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மக்கையும் வாஷ் பண்ணி அதோட பிளேஸில் வச்சுருவேன். சமையல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என் கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். கேஸ் ஸ்டவ் மேலாம் கொஞ்சம் ஆயில் தெரிச்சிருக்கு. அதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய வாலில் கூட கொஞ்சம் தெரிச்சிருக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இடையிலே நான் அப்பப்போ கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ வந்து கொஞ்சோண்டு வெசல்ஸ் மட்டும் என்னோடய ஜிங்க் ஏரியாவில் இருக்குது. இதையும் வந்து வாஷ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக இருக்கும் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப். வாங்க நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம்.
கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நான் தண்ணி தொட்டு தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் டீப் க்ளீன் வந்து ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணுறது. இன்றைக்கி வந்து வாட்டர் யூஸ் பண்ணி மட்டும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நான் மதியானத்துக்கு சமைச்சதெல்லாம் வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு பால் காய்ச்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி பிளேட்ஸ் அதோட பேஸ்கெட்டில், பெரிய வெசல்ஸ்லாம் அதோட பேஸ்கெட்டில், அப்புறம் ஸ்பூன்ஸ் கத்தியெல்லாம் வந்து அதோட பேஸ்கெட்டில் போட்டு வச்சுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்ததுனால எனக்கு அப்பப்போ தண்ணி தாகடிக்கிறப்பெல்லாம் வந்து நான் எடுத்து குடிச்சிக்கிட்டேன். இப்படி தாங்க டெய்லி என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து போய்கிட்டு இருக்கும். லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். மற்றபடி என்னோட க்ளீனிங்லாம் இப்படி தான். பார்த்தீங்கன்னா என் பாப்பாவுக்கு இடையில வந்து அவளுக்கான ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறதுலாம் வந்து இடையில கொஞ்சம் இன்க்ளூட் ஆகிக்கும். நீங்களும் இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.